ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக்கிங் அண்ட் vlogs. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பப்பாயா, அதாவது பப்பாளி பழ ஜூஸ் எப்படி செய்யுது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பப்பாளி பழ ஜூஸ் செய்யறதுக்கு வந்து நல்லா பழுத்த ஒரு பப்பாளியை நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இது ஃபுல்லாக முழு பப்பாளி வந்து இருக்குது, பெருசாக இருக்குது. ஸோ வந்து நான் இதில் ஆஃப் பப்பாளி மட்டும் தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பப்பாளி வந்து மேல் தொல்லியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் டைம் ரொம்பவே எடுக்கும். ஸோ ஒரு குட்டி டிப்பு நம்ம வந்து அது எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 கார்னரில் இருக்கிற எட்ஜஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சைடும் இந்த ரெண்டு கார்னரையும் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா வந்து பப்பாளி சென்டராக பார்த்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த பப்பாளி வந்து எப்படினாலும் வந்து ஒரு 4 டம்ளர் வந்து கண்டிப்பாக வரும். நார்மல் ஜூஸ் தான் நான் போட போகிறேன். நிறைய நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், உங்களையெல்லாம் பார்த்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வந்து ரொம்ப சாரி. இனிமேல் நம்ம சேனலில் கரெக்டாக வீடியோஸ் வரும். எனக்கு இத்தனை நாள் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் என்னுடைய சேனலுக்கு கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த பப்பாளி வந்து 2ஆக கட் பண்ணி 1 மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். 1 வந்து தான் ஜூஸ் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா பழுத்த பப்பாளியா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பப்பாளியில் இருக்கிற இந்த விதைகளை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் கையில் எடுக்கிறதா இருந்தால் கையெல்லாம் ஒரு மாதிரி கசகசனாகும். அது இல்லாமல் ஒழுங்காக வந்து அதனுடைய ரிமூவ் வந்து வராது. அதனுடைய உள்ளார வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கும், அது கரெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் கரண்டிகள் இருந்தாவே போதும். ஜஸ்ட் அந்த கரண்டியில் மேலோட்டமாக அந்த தொல்லி வந்து தொட்டாவே அழகாக வந்து அந்த விதைகளில் வந்து அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும். எனக்கு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அழகாக வந்து வரும். இந்த மாதிரி யாராருக்கு இந்த குட்டி குட்டி குழந்தைங்கள எனக்கு இந்த பப்பாளி பழம் வாங்கினா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி யாராவது அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்ட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. வீடியோ கண்டிப்பாக இனிமேல் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து இந்த விதைகள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். இன்னொரு டிப்பு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பப்பாளி வந்து கடையில் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இந்த மாதிரி விதைகள் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. இப்படி சப்போஸ் கிடச்சிச்சின்னா விதைகளை நல்லா காய வச்சு வீட்டில் போடுங்க. கண்டிப்பாக வந்து மரம் வந்து பப்பாளி மரம் வரும். இப்போ பாருங்கள், அதெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். பப்பாளியோட விதைகள் எதுவுமே இல்லாமல் அழகாக வந்து நம்மளுக்கு பப்பாளி பழம் வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து இதை வந்து 4 பீசஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து ஸ்லைசஸ் வந்து எல்லாம் மேலே இருக்கிற தொல்லி நீக்கி ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியும் பப்பாளி கட் பண்ணுவாங்க. அது ரொம்ப டைம் எடுக்கும். அப்படிங்கிறனால நான் வந்து ஈஸியான மெத்தடில் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து தொல்லி ஃபஸ்ட்டு வந்து 4 இதாக வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம மேலே நம்மளுடைய அந்த பழத்தை மட்டும் 4 வெட்டாக வந்து ஃபஸ்ட்டு வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அடிபாகத்தில், அதாவது அந்த தொல்லி இருக்கும் பார்த்திங்களா, அந்த பாகத்தில் கத்தியில் வந்து அப்படியே வந்து லைட்டாக வந்து சீவிட்டு வந்திங்கன்னா நம்மளுக்கு அழகான வந்து பப்பாளியோடைய அந்த மேல் பப்பாளி பழம் நம்மளுக்கு கிடச்சிடும். அந்த தொல்லி வந்து 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். இன்னொரு டைம் கூட செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பாருங்கள், ஆனால் இந்த தொல்லி வந்து ரொம்ப மொத்தமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ண டைம் எடுக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா 2 நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு பப்பாளுடைய தொல்லி நீக்கிற மாதிரி இருக்கும், பழத்தையும் வந்து எடுத்த மாதிரி எடுக்கும் சீக்கிரமாக. ஸோ ஒன்ஸ் இன்னொரு டைம் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பழத்தில் எதிர் சைடில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய அன்பை கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. இப்போ பாருங்கள், இந்த தொல்லியிலேருந்து 1 பாயிண்ட் வந்து மேலே வச்சு தான் கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நல்லா தொல்லி அடியோடு வச்சு கட் பண்ணிங்கன்னா தொல்லி சேர்ந்து வந்துடும். அது இல்லாமல் இந்த தொல்லி ரொம்ப மொத்தமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் நம்ம கட் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக வருது. பட் லேஸாக இருக்கிற பப்பாளி தொல்லியாக இருந்தால் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பழத்தை விட்டு கட் பண்ணுற மாதிரி தான் வரும். அதுக்கப்புறமா வந்து ஒன்ஸ் திருப்பி வந்து அந்த பழத்தை வந்து அந்த தொல்லியில் இருக்கிற பழத்தை திருப்பி வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எனக்கு தொல்லி நல்லா மொத்தமாக இருந்தனால அழகாக வந்து அந்த பழம் மட்டும் எடுத்துகிட்டு தொல்லி வந்து தனியாக வந்து எடுக்க முடிஞ்சு. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து வந்து இப்போ பாருங்கள், இது வந்து எப்படின்னா ஒரு 1/2 kg வந்து வரும் பப்பாளி. ஸோ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸாக நான் வந்து போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து ஜூஸ் போடுறதா இருந்தால் குட்டி ஸ்லைசஸாக போட்டுக்கோங்க, இல்லை நார்மலாக சாப்பிட்றதா பெருசாக கூட போட்டுக்கலாம். நான் ஜூஸ் போடுறதுனால இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக வந்து 4 டம்ளர்ஸ் இல்லைனா வந்து 3 டம்ளர்ஸ் கண்டிப்பாக ஜூஸ் வரும். அதுக்கப்புறமா கூலிங் வாட்டர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணுறதா அது கூட பண்ணிக்கலாம். நான் வந்து கூலிங் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை ஐஸ் க்யூபஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஐஸ் க்யூபஸ் ஆட் பண்ண போகிறதில்ல இன்றைக்கி.
அதுக்கப்புறமா சுகர் வந்து நான் ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை இல்லைனா ஹனி கூட எடுத்துக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். சுகர் வந்து அந்த பழத்தோட டேஸ்ட்டை பொறுத்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கணும். பப்பாளியே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து சுகர் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் சுகர் வந்து பப்பாளிக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஜூஸ் மேக்கர் இருந்தால் ஜூஸ் மேக்கர் கூட எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கேன். இப்போ பழத்தை வந்து ஜஸ்ட்டு போட்டு அதை மட்டும் மிக்ஸியில் அடிச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் எதுவுமே ஆட் பண்ணல. பப்பாளி பழத்தை போட்டு மிக்ஸியில் அடிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து நல்லா வந்து ஜூஸியாக வந்து நம்மளுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து வாட்டர் லைட்டாக ஆட் பண்ணி சுகரையும் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் பேஜில் இருக்குது. அதுலேயும் நிறையா பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்க. பண்ணுறவங்க அதுலேயும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து இனிமேல் கரெக்டாக வீடியோ வரும். பாருங்கள், வாட்ரு வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த மையமும் வராது. அது இல்லாமல் வாட்டர் வெளியே வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து சுகர் அண்ட் வாட்டரெல்லாம் மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுகர் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து 3 டீஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நான் வாட்டரையும் ஆட் பண்ணி ஒட்டுக்க அடித்து உங்களுக்கு இப்போ காட்டியிருக்கேன். ஸோ வந்து ஒன்ஸ் அடித்து எடுத்துகிட்டு வந்து வேட்டி வாட்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு வந்து வாட்டரை ஆட் பண்ணி இன்னும் ஒரு டைம் வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு அழகான பப்பாளி பழம் ஜூஸ் வந்து சூப்பராக கிடச்சிடும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கிளாஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பப்பாளி ஜூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. பப்பாளி சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி பப்பாளி ஜூஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கணுங்க. பப்பாளி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புல ரத்தம் ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பப்பாளி ஜூஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி போடக்கூடிய வீடியோஸில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நல்ல ஒரு சத்தான பப்பாயா ஜூஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.